அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு தடை இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த கெமிக்கல் ஆயுதத்தை பயன்படுத்தாமலேயே இந்த ஆயுதங்கள் தரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை தெஹரான் மேலே விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிகாலையில் தெஹரானில் முழிச்சு பார்த்த மக்கள் சூரியனை பார்க்கவே முடியல. மத்தியானம் 2 மணிக்கு கூட சூரிய உதயம் எங்கே இருக்குது, அது சூரியன் மேலே இருக்கா இல்லையா அப்படின்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தெஹரானில் இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனரிஸ்லேருந்து வர புகை அந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக மறைச்சிருக்கு. மற்றும் கீழே பார்க் பண்ணி இருக்கிற ஒரு வெள்ளை கலர் காரு கருப்பு கலரில் மாறி இருக்கு. காரணம், மழை பெய்கிறப்ப அந்த ஆயில் அதோட சேர்ந்து சேச்சுரேட் ஆகி கருப்பு கலரில் கீழே விழுகுது. ஸோ இது ஒரு ஆசிட் ரெயின். இந்த ஆசிட் ரெயின் நேச்சுரலாக அக்கறானது கிடையாது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினால் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் பண்ணப்பட்ட ஒரு டாக்டிக்ஸை எப்படி இந்த அமெரிக்கா இஸ்ரேல் பண்ணுறாங்க, இதனால் ஈரானுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம எப்படிப்பட்ட சண்டை வேணாலும் பண்ணலாம், ஆனால் கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. ஏன் கெமிக்கல் ஆயுதத்தை யாருமே பயன்படுத்த மாட்டாங்கன்னா, அதற்கு நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரியாது, குழந்தை யார் இராணுவ வீரர் யாருன்னு தெரியாது. காற்று உங்கள் பக்கம் வீசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்ட குண்டே உங்களை கொன்னுரும். அதனால தான் கெமிக்கல் வெப்பன்ஸை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஈவன் அமெரிக்கன்ஸ் வியட்நாம் போரில் பயன்படுத்தின இந்த ஹெர்பிசைடு ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வெப்பன், இந்த கெமிக்கல் வெப்பனால் எத்தனை வியட்நாமீஸ் சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸுமே பாதிக்கப்பட்டாங்க. சுமாராக 2 மில்லியன் யூஎஸ் சோல்ஜர்ஸுக்கு இந்த ஏஜென்ட் ஆரஞ்சினால பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. அதனால சில மருத்துவ பிரச்சனைகள்ன்றது வந்திருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் கெமிக்கல் வார்ஃபேர்ன்றதுல யாருமே ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலிஸும் ஒரு லூப்போல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக தெஹரானோட பாப்புலேஷன் குழந்தையில் ஆரம்பித்து முதியவர் வரைக்கும் எல்லாரையுமே டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தெஹரானோட ஆயில் ரீஃபைனரிஸை அடிக்கிறது. ஆயில் ரீஃபைனரிஸை அடிக்கிறதுனால அந்த கண்ட்ரிக்கு ஒரு லாஸ் இருக்கும், அது உண்மைதான். ஏன்னா ஆயில் ரீஃபைனரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி அது மேலே குண்டு வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த சட்டமும் கிடையாது. அது மேலே வீசினாலும் அதில் யாரும் வார் கிரைமெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பெரிதளவில் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் ரஷ்யா யுக்ரைன் போரில் கூட யுக்ரைனோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் பவர் பிளான்ஸை தான் ரஷ்யர்கள் அதிகமாக தாக்குனாங்க. அதுவும் குறிப்பாக வின்டரில் தாக்குனாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ தாக்குனாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அட்டாக். ஆனால் இது ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வீடியோஸே ஒரு கம்பலேஷனாக பார்க்குறப்ப தெஹரானில் இருக்கக்கூடிய சூவேஜ் பைப்பில் ஆயில் மிக்ஸ் ஆகி அதனால் வெடிச்சு செதறது, மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளை கலர் காரு கருப்பு கலரில் ஆயிடுச்சு. காரணம், மழை பெய்கிறப்ப அந்த மழை துளிகளில் ஆயில் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகி கீழே விழுகுது. ஸோ ஆசிட் ரெயின் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அட்டாக்னால. அண்டு மக்கள் எல்லாரும் சுவாசிக்கவே முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான டாக்ஸிக் கேஸஸ்ன்றது இந்த க்ரூட் ஆயில் எரியிறதுனால வருது. ஸோ ஈரானியன் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணுற யூஎஸ் மற்றும் இஸ்ரேல் அந்த டார்கெட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய எக்கனாமிக்கல் டேமேஜை பற்றி யோசித்து பார்க்குறாங்களா அப்படின்றது சுத்தமாக யாருக்குமே புரியல. ஏன்னா இவ்வளோ மோசமான ஒரு தாக்குதலை உலகத்திலே நான் தான் நல்லவன், நான் தான் குட் கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா பண்ணுவாங்கன்னா இதிலேருந்து என்ன தெரியுது? ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவுக்கு கிடையாது அப்படின்றது தான் தெரியுது. யுனைடெட் நேஷன்ஸ் உலகத்தில் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்பாங்க, ஆனால் யூஎஸ் தப்பு பண்ணால் வேடிக்கை பார்ப்பாங்க. அண்ட் யூரோப்பியன்ஸ் லெக்சர் கொடுக்குற யூரோப்பியன்ஸ் ரஷ்யன் வார்ஃபேரில் இந்த அமெரிக்கா பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு மட்டும் வாயவே திறக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இவ்வளோ தூரம் ஒரு இக்கலாஜிக்கல் டிசாஸ்டரை ஏற்படுத்திட்டு நாங்கள் ஆயில் ரீஃபைனரிஸுக்கு எதிராக தாக்குதல் இன்னும் நடத்துவோம் கொடுமையா அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது தடவை நடக்கிறது இல்லை. ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்மில் சதாம் ஹுசைனோட படைகள் குவைத்தை விட்டு பின்வாங்குறப்ப குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஆயில் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ், அதாவது எண்ணெய் கிணறுகள், அது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி பற்ற வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற எண்ணெய் கிணறை அணைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்றது அந்த டைமில் நீங்கள் ரீசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஒரு ஸ்வீடிஷ் என்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா T-72 டேங்கோட பாடியில் 2 MiG-21 என்ஜின் பொருத்தி 2 MiG-21 ஜெட் என்ஜினை பொருத்தி அதில் வந்து வாட்டர் ஹோஸை கொடுத்து ஹை ப்ரெஷரில் அந்த ஆயிலை ஸ்பில் ஆகிற இடத்துல அடித்ததுனால நெருப்புன்றதை அணைஞ்சு அந்த எண்ணெய் கிணறை வந்து அவங்களால ப்ராப்பராக அப்ரூவ் முடிஞ்சிச்சு. அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை ப்ராப்பராக வந்து அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த குறிப்பிட்ட டெக்கு மட்டும் இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் கிணறுகளை வந்து எரியிற எண்ணெய் கிணறை அணைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ மோசமான பாதிப்புன்றது இக்கலாஜிக்கலாக ஏற்படுத்தும். ஒரு எண்ணெய் டேங்கர் அது ஒன்று டேமேஜ் ஆனாலே கடலில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆயில் டேங்கர்ஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஆயில் ரீஃபைனரிஸ் மற்றும் எண்ணெய் கிணறுகள் அதன் மீது இப்படி குண்டு போடுறதுன்றது பேசிக்கலி வார் கிரைம் தான். ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 160லேருந்து 120 பெண்களை குழந்தைகளை கொன்ன அந்த பாம்பிங்கை விட இது மிகவும் மோசமான செயல். ஏன்னா இது இன்னும் எத்தனை பேரை கொல்லுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, லிஸ்ட்டே எடுக்க முடியாது நீங்கள். ஏன்னா சாகிறவங்கலாம் வந்து அந்த டாக்ஸிக் கேஸ்னால வர லங் டிசீஸ்னால சாவாங்க. அவங்க இப்போ சாகலாம், நாளைக்கு சாகலாம், ஒரு 4 வருஷம் கழித்து கூட சாகலாம். ஆனால் கேஷுவாலிட்டி ரேட்டு வந்து அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும். அவ்வளோ மோசமான பொல்யூஷனை வந்து இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு தெஹ்ரானில். ஸோ இதற்கு அமெரிக்கா என்ன மாதிரியான முட்டை கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க? நாங்கள் தெஹ்ரானில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கோம், அதனால தெஹ்ரானுக்கு எதிராக பாம்பிங் ஏர் கேம்பெயினில் ஈடுபடுறோம். தெஹ்ரான் வந்து பெண்களுக்கு எதிராக அடக்குமுறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெஹ்ரான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாம்பிங் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஆயில் ரீஃபைனரிஸில் பாம்பு போடுறீங்க. கேட்டால் நாங்கள் தெஹ்ரானோட எக்கனாமியை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், தெஹ்ரான் வந்து ஆயிலை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கக்கூடாது, தெஹ்ரானை வந்து அதோட நீஸுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே பாம்பு போடுறீங்க. ஏன்னா சாங்ஷன் போட்டு அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால தெஹ்ரானோட யாருமே ஓப்பனாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் தான் வெளியே போகுது தெஹ்ரானில் இருந்து. அப்போ மிச்சத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹர்முஸை விட்டு வெளியே போகிற கப்பல்களை மானிட்டர் பண்ணாலே போதுமே. இந்த கோஸ்ட் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணாலே போதுமே. எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை விட்டுட்டு தெஹ்ரான் ஆயில் ரீஃபைனரிஸ் மேலே குண்டு போடுறதுனால அங்கே இருக்கிற மக்கள் தானே இறந்து போவாங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அங்கே இருக்கிற மக்கள் தெஹ்ரானுக்கு எதிராக ஒரு ஆட்சி மாற்றத்தில் ஈடுபடணும். ஒன்ஸ் கொமேனி இறந்துட்டார் அப்படின்னா அந்த மக்கள் எல்லாரும் எழுந்து தெஹ்ரானில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க, அதுவும் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இவங்க நினச்சது. ஆனால் அந்த மக்கள் வந்து அதை பண்ணலை. அந்த மக்கள் ஆப்வியஸ்லி ஐஆர்ஜிசிக்கும் கொமேனிக்கும் தான் ஆதரவாக இருக்காங்க. ஒரு சில ஃப்ராக்ஷன்ஸ் தான் வந்து கொமேனிக்கு எதிராக இருக்குது, அதுவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கொமேனி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் ஒரு கணிசமான அளவுக்கு ஈரானில் இருக்காங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எதிராக நேரடியாகவே துப்பாக்கி சூடு நடக்குது, அடக்குமுறை நடக்குது, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் பெருமளவில் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறப்ப ஓகே இந்த மக்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்ல ஈடுபடுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லி அதை நினைக்கிறப்பே ரொம்ப கேவலமாக இருக்குது. யூஎஸை பார்க்குறப்ப வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ் மிலிட்டரி சொஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ், F-35, B-2 பாம்பர்ஸ், B-1B லான்சர்ஸ், நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர், அட்வான்ஸ்டு சேட்டலைட்ஸ், லேசர் வெப்பன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய யூஎஸ் மிலிட்டரி 500-600 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஸ்காட்ச் டெத் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சாலே வெக்க கேடாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.